என்னோட கருத்தில் அன்பளிப்பு மாதிரி கதைகள் எல்லாம் ஆராயவே கூடாது, நேராக படிக்கணும். அது இதை பற்றி அதனால் நான் கதை சுருக்கம் என்ன ஏது இதெல்லாம் விவரிக்கலாம் போகிறதில்ல. என்னோடய கண்ணில் இது ஒரு முதல் வரிசை சிறுகதை தமிழில், உலகத்தரம் வாய்ந்த சிறுகதை. என்ன கேட்டால் எல்லா மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கணும். நானே என் பொண்ணுங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது, அவங்களுக்காக மொழிபெயர்க்கணும்னு ஆரம்பித்தேன். என்னோடய பல முயற்சிகள் மாதிரி அதுவும் பாதியில் நிற்குது. மேபி இந்த கூட்டத்துக்கு அப்புறமா அதை கொஞ்சம் ஊக்கம் வந்து அதை முடிக்கலான்னு நினைக்கிறேன். கதையை ஆராயக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் கதை சொற்க சொல்ல போகிறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன தான் பேசுகிறது, ஸோ ஏன் முதல் வரிசை சிறுகதை அப்படின்னு வேணால் கொஞ்சம் நேரம் பேசலாம். கதையுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பான சம்பவங்கள் நடக்குது. இது கதை மாதிரியே கிடையாது. இன்ஃபேக்ட் இது என்னுடைய அப்சர்வேஷன் மட்டும் இல்லை. 1951 இந்த சிறுகதை வந்திருக்கு, அதுக்கப்புறம் தொகுப்பாக வந்திருக்கு. கல்கி அதை பற்றி ஒரு பெரிய மதிப்புரை எழுதியிருக்காரு. அந்த கல்கி அதான் சொல்கிறேன், இது பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இது என்னுடைய நண்பர்கள், அவர் யூஸ் பண்ணுற வேர்ட் பந்துக்கள், உறவினர்கள் இல்லை, பந்துக்கள் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்ட மாதிரி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு சரணை நாமும் கூப்பிட்டு அன்பளிப்புன்னு ஒரு புத்தகத்தில் கையெழுத்து போட்டு அவங்க தைரியத்தை கையெழுத்து போடணும் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு நமக்கும் தோணுது. அதுதான் அந்த கதையுடைய வெற்றி நான் சொல்கிறேன். அந்த அந்த மிக இயல்பான சம்பவங்களை வச்சு தொடுக்கிற ஒரு கதையில் ஒரு சின்ன சிக்கல், அது மிக ரொம்ப நுட்பமாக தீர்க்கிறது. அது ரொம்ப புத்திசாலித்தனமான தீர்வு. அது அந்த தீர்வை கொடுத்ததில் திடீர்னு மனுஷோட மனம் வெளிப்படுது. அது அது தன்னுடைய ஒரு இதில் பார்த்தா அது போய் தான். ஆனால் நம்மளை எத்தனை பேர் கம்ப்யூட்டர் சாலிட்டர் விளையாட்டு அதை ஏமாற்றிருக்கோம். எதுக்காக சாலிட்டரில் போய் ஒருத்தர் ஏமாற்றணும்னு தெரியாது, பட் பண்ணுறது வழக்கம். தன்னுடைய தன்மதிப்பை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அன்புக்காக, அங்கீகாரத்துக்காக, எப்படியாவது எனக்கும் எம்எல்ஏயும் உனக்கு அன்பு இருக்குன்னு நான் எனக்கு நானே பொய்யாவது ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடக்கக்கூடிய ஒரு செய்கை. திடீர்னு கடைசி வரியில் ஒரு வாரத்தில் ஒரு லைனில் வரும்போது அது அற்புதமான முத்தாய்ப்பாக இருக்குது. என்னுடைய கருத்தில் அழகிரிசாமி பல நல்ல கதைகள் எழுதியிருக்காரு, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ். இதுதான் அவருடைய மிகச்சிறந்த கதைன்னு கருதுகிறேன். நீங்கள் பார்த்துருக்கலாம், ஜெயமோகன் அவருடைய பட்டியலில் போட்டு சேர்த்துருக்காரு, எஸ்ட்ரா அவருடைய பட்டியலில் சேர்த்துருக்காரு. சுஜாதா இந்த சிறுகதையை தனக்கு பிடித்த சிறுகதை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தனக்கு பிடிச்சிருக்க ஒரு 10-20 சிறுகதை பட்டியல் போட்டிருக்காரு. அதில் இதுவும் உண்டு. இது அழகிரிசாமியுடைய ஸ்ட்ரென்த் பற்றி நான் முன்னாடி ஒரு சொன்னேன். அவர் வந்து மிக இயல்பான சம்பவம் தான் சொல்லிட்டுருக்காரு. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த எழுத்தாளர் படித்தாலும் அந்த எழுத்தாளர் ஓரளவு தெரிவார். ஜெயகாந்தனை படித்தீங்கன்னா ஒரு வாத்தியார்த்தனம் இருக்கும். நாகராஜனை படித்தீங்கன்னா அதில் வந்து அவர் எப்படியாவது நம்ம வாசகர்களை கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தெரியும். நான் தமிழில் 3 எழுத்தாளர்கள் மேதைகள்னு கருதுகிறேன். புதுமைப்பித்தனை பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டமான துணி இருக்கும். இது என்ன பெரிய சிறுகதை, நான் இது பைகாத் கக்கையெல்லாம் இப்படி எழுதினா அது ஒரு பெரிய சாதனையாக இருக்கேன், என்னால் எல்லாம் சுலபமாக முடியும் அப்படிங்கிற ஒரு துணி தெரியும். அசோகமித்திரன் கதைகளில் வந்து அவர் இருக்கவே மாட்டார், ஆனால் தான் இருக்கவே கூடாதுங்கிற ஒரு முனைப்பு தெரியும். தான் வரக்கூடாது, எங்கேயும் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்பு தெரியும். ஜெயமோகனுக்கு சொல்லவே வேண்டாம், அவர் வந்து உணர்ச்சி கொந்தளிப்பு, வாசகர்களை அழ வைக்கணும் அப்படின்னே பல கதைகள் எழுதுகிறாரு. வாசகர்களை சிரிக்க வைக்கணும், அழ வைக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சிகளை கிளப்பணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நிறைய எழுதுகிறாரு. எந்த எழுத்தாளரை பார்த்தாலும் அப்படி ஒரு நோக்கம், ஒன்று எழுத்தாளர் தெரிவார், எல்லாருடைய நோக்கம் தெரியும், மறைமுகமாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், ஆனால் தெரியும். அந்த மாதிரி தெரியாத எழுத்தாளர்கள் சிறுகதை எழுத்தாளர்னு கருது நான் 2 பேர் தான். ஒன்று இவர், இன்னொன்று தீயார். எழுத்தாளர் தெரியவே மாட்டேன், பக்கத்து வீட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரெயினில் சிலிப்பு கதையை பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறத ஏதோ எழுதுகிற மாதிரி இருக்கும். எந்த இடத்துலையும் அவங்க துருத்திக்கிட்டு தெரிய மாட்டாங்க, அவங்களுடைய நோக்கமும் துருத்திக்கிட்டு தெரியாது. அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நானும் ஒரு 4-5 சிறுகதை எழுதியிருக்கேன், ரொம்ப கஷ்டம். நான் தெரியாமல் வர்றது மகா கஷ்டம். அது ரொம்ப மிக இயல்பாக பண்ணுறது. அதனால தான் என்னை அழகிரிசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளராக நான் கருதுகிறேன். அது தேவைன்னு நான் சொல்லலை, ஆனால் அப்படி இருக்கிறது அவருடைய திறமையுடைய ஒரு வெளிப்பாடுன்னு நான் கருதுகிறேன். அவ்வளோதான் எனக்கு சொல்கிறதுக்கு.